இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைய நாள் இந்த புது வருடம் சந்தோஷமான ஒரு நாளை அனைவருமே கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாட்களில் பலர் பல தீர்மானங்களை எடுத்திருப்பீர்கள். பலர் அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஒவ்வொரு வருடமும் இவ்வாறுதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தீர்மானங்களை எடுப்பார்கள். நான் இன்றைய நாள்ல தான தர்மம் செய்ய வேண்டும், அல்லது உதவிகளை செய்ய வேண்டும், அல்லது பல தீர்மானங்கள் என்னுடைய வாழ்க்கை இவ்வாறாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் இவ்வாறெல்லாம் செயற்பட வேண்டும் என்று சொல்லி பலர் பல தீர்மானங்களை எடுப்பது வலிமையான ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. ஆனால் அந்த தீர்மானங்களை எத்தனை பேர் நிறைவேற்றுகிறீர்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது அது கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ள முடியும். என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அதற்கு நாங்கள் பின்பற்றி வருகின்றோம், அல்லது அந்த குறித்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அந்த விடயங்களை மேற்கொண்டு வருகின்றோம். மாறாக குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் அது நாங்கள் மறந்து போய் விடுகின்றோம். சில சூழ்நிலைகளினால் அது அவ்வாறே கைவிடப்பட்டு விடுகின்றது. பிறகு அடுத்த வருடம் வருகின்ற போது அவ்வாறான தீர்மானங்களை எடுக்கின்றோம். அவ்வாறாக இல்லாமல் இந்த புது வருடத்தில் நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் இந்த வருடம் பூராகவுமே நீங்கள் செயற்படுத்த வேண்டும். இந்த வருடத்தை முழுவதுமே சந்தோஷமான ஒரு நாட்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்றைய பண்டிகை காலங்களில் பலர் பல விடயங்களை நினைத்து வைத்திருப்பீர்கள். குறித்த இடத்துக்கு செல்ல வேண்டும், அல்லது குறித்த உறவுகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நினைத்திருப்பீர்கள். உண்மையிலேயே இந்த பண்டிகை காலங்களில் தான் விபத்துகள் நேருவதும் அதிகமாக இருக்கின்றது. நாங்கள் பத்திரிகைகளில் கூட படிக்கக்கூடியதாக இருக்கின்றது. விபத்துகள் என்று சொல்லி பார்க்கின்ற போது நாங்கள் வாகன விபத்துகள் மாத்திரம் தான் என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. மாறாக இந்த பட்டாசுகளை கொளுத்துகின்ற போது சிறார்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் இந்த பட்டாசுகளை கொளுத்தி நீங்கள் உங்களுடைய சந்தோஷமாக இந்த புது வருடத்தை நீங்கள் கொண்டாடி கொள்ள முடிகின்றது. இவ்வாறாக பல விடயங்கள் இன்றைய நாளில் நாங்களும் உங்களுக்காக கூறுவதற்காக இருக்கின்றோம். இந்த புத்தாண்டு தினத்தை எவ்வாறாக எல்லாம் நீங்கள் கொண்டு செல்ல முடியும், அது மாத்திரமல்லாமல் இந்த புது வருடத்தில் எவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் போன்ற பல விடயங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்வதற்காக இருக்கின்றோம். இல்லையா ஹரியரே? நிச்சயமாக. இன்றைக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த விசுவாசுவ புத்தாண்டு நாங்கள் நேற்று சொன்ன போலவே ஒரு வாட்டியுமே பெருசாக இல்லாத ஒரு குணத்தின் பேரோட இந்த ஆண்டு பிறந்திருக்குது. அப்ப இந்த இடங்களிலாவது எல்லாருமே விசுவாசத்தோடு இருப்போம். அதே போல இன்றைக்கு பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு மீண்டும் ஒரு தடவை எல்லாருக்குமே சந்தோஷத்தையும் சுபீட்சத்தையும் பலமான எதிர்காலத்தையும் உருவாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இது இந்த புத்தாண்டு சித்திரை புத்தாண்டு என்று வரும்போது தமிழர்கள் நாங்கள் இந்த ஆங்கிலத்துக்கு ஜனவரி 1 அதாவது தை மாதம் 1ஆம் தேதி இருந்தாலும், இன்னொரு பக்கம் நாங்கள் தைப்பொங்கலை உழவர் திருநாள் என்று கொண்டாடினாலும், இந்த சித்திரை புத்தாண்டு அதாவது இந்த மேச ராசிக்கு சூரியன் ராசி 12 ராசிகளில் முதன்மையான ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசிக்கு சூரியன் வருவதைத்தான் நாங்கள் தமிழர் அது சித்திரை முதல் நாளாகவும் இருக்கிறது. அதைத்தான் தமிழர்களுடைய சித்திரை புத்தாண்டாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது தமிழர்களுக்கு மாத்திரமல்ல, சிங்கள இன மக்களுக்குமான புத்தாண்டாக இருக்குது. அப்ப இலங்கையை பொறுத்தவரையிலே தமிழ் சிங்கள இருவருமே சேர்ந்து வாழ்கிற நாடு என்றபடியினால் இது எங்களுக்கு இலங்கைக்கு பொதுவான ஒரு புத்தாண்டாகவே இருக்க போகுது. தமிழ் சிங்கள புத்தாண்டாகவே இருக்க போகிறது. அதோடு விசுவாசுவ வருடமாக இந்த வருடம் பிறக்கிறது. இதுல இன்றைக்கு மருத்து நீர் வைத்து எல்லாருமே குளிச்சிருப்போம். இன்றைக்கு அதிகாலை 2:29 மணிக்கு பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு இன்றைக்கு 6:35 மணி வரைக்கும் அந்த முழு மருத்து நீர் வைத்து தோய்வதற்கான நேரம் காணப்பட்டது. குறிப்பாக இந்த காலுக்கு இலவமிலையும் தலைக்கு ஆழமிலையும் வைத்து முழுவ வேண்டும் என்று கூறினார். அதே போல இனி ஆலயங்களிலே தரிசனங்கள் எல்லாம் முடித்து இன்றைக்கு எல்லா ஆலயங்களிலுமே பூஜைகள் விசேட ஆராதனைகள் நடக்கும். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கும் இந்த கைவிசேஷம் கொடுக்கும் விடயங்களும் இருக்கு. அது வருகின்ற புதன்கிழமை வரைக்கும் இந்த கைவிசேஷ நாட்களாகவும் இருக்க போகுது. எனவே இவ்வாறான தினங்களில் இந்த கைவிசேஷம் பெறுவதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விடயங்களாக இருக்கும். அதுபோல நாங்கள் சிறுவயதில் இருக்கும்போது இந்த கைவிசேஷம் சேர்ப்பதிலே ஒரு எல்லாருக்கும் அலாதி பிரியம். வீட்டில் 3 பேர் இருக்கிறோம்னா யார் கூட சேர்க்கிறது, யாருக்கு கூட கிடைக்குதுன்றது ஒரு அலாதி பிரியம் இருக்கும். இப்போ இந்த அப்பா கைவிசேஷம் தரேன்டா ஒரு 500, ஒரு 1000 ரூபா, ஒரு 500 ரூபா, ஒரு 100 ரூபா, ஒரு 50 ரூபா, ஒரு 20 ரூபா, ஒரு ரூபா இல்லை 10 ரூபா குத்தி வைத்து வெற்றிலையில் வச்சு தருவார். அதே போல எங்களோட சொந்தங்கள் பெரியவர்கள்லாம் வீட்டுக்கு எங்களுக்கு தருவார், அப்பாக்கள் தருவார்கள். அப்படியும் அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கு நாங்களும் வளர்ந்து பெரியவர்களாகி வேலைக்கு படிப்புகளை எல்லாம் முடித்து வேலைக்கு போகிறோம். அப்போ இந்த முறை நாங்கள் முதலாக கைவிசேஷம் கொடுக்க போகிறோம் என்பது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அப்ப சொல்லுங்க கனிஷ்டா, நீங்களா இருக்கும் கைவிசேஷம் கொடுத்துருக்கீங்க? நிச்சயமாக இந்த கைவிசேஷம் என்று நீங்க சொல்லுகின்ற போதுதான் ஞாபகம் வருகின்றது. இந்த கைவிசேஷம் எல்லாம் பெற்றோர்கள் முறைப்படி கொடுப்பார்கள், பெற்றோர்கள் அல்லது உறவினர்கள் கொடுப்பார்கள். ஆனால் நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம், இந்த பாடசாலை காலங்களில் கைவிசேஷம் தரமாட்டார்களா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருப்போம். ஒவ்வொருடம் போய் கைவிசேடத்துக்காகவே நாங்கள் போய் அவர்களுக்கு விஷ் பண்ற அந்த மரபெல்லாம் எங்களுடைய பாடசாலை காலங்களில் இருந்துதான் இருக்கின்றது. உண்மையிலேயே சந்தோஷமான அந்த நாட்கள் இன்றும் எல்லோருக்குமே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. என்று சொன்னால் எங்களுடைய இந்த பாரம்பரியங்கள் பண்பாடுகள் அழிந்து போய்விடக் கூடாது. பல காரணங்களுக்காக இந்த பண்டிகை நாட்களையே நாங்கள் ஒரு
ஓய்வு நாளாக மாற்றி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் பலருக்கு ஓய்வு நேரங்கள் கிடைப்பதில்லை. ஆகவே வந்து இந்த பண்டிகை நாட்களில் கிடைக்கின்ற அந்த ஓய்வு நேரங்களில் வந்து தங்களை தாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக களைப்பினால் அது மாத்திரமல்லாமல் நேரமின்மையால் வந்து பல விடயங்களை தவற விடுகிறார்கள். பாரம்பரியங்களை நாங்கள் எப்பொழுதுமே பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இந்த பண்டிகை காலங்களில் நாங்கள் எங்களுடைய உறவுகளுடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டும், வாழ்த்த வேண்டும். சிலரை பார்க்கின்ற போது சிலர் இல்லை என்று அநேகமானவர்கள் வந்து இந்த தொலைபேசியில் தான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேரிலே சென்று வாழ்த்துவது என்பது மிக மிக குறைவான ஒரு விடயமாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு பார்க்கின்ற போது குடும்பத்துக்குள்ளே வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக இருந்தால் கூட அந்த குறித்த நேரத்தில் வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வைத்திருப்பார்கள். அந்த குரூப்ல வந்து விஷ் பண்ற ஒரு மரபு இருக்கின்றது. இப்போ மாறிக்கொண்டு வந்து இருக்கிறது இந்த விடயங்கள். நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக இருக்கட்டும், இவை எல்லாவற்றையும் வந்து தொலைபேசியிலேயே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஆகவே வந்து அவர்களுக்கு ஒரு நிலையான ஒரு சந்தோஷம் கிடைக்காத ஒரு நிலைமை இருக்கின்றது. உறவுகளை பார்த்து அவர்களை வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களுக்கு நலம் விசாரித்து பண்டிகை காலங்களில் சந்தோஷமாக சேர்ந்து உணவருந்து இருப்பது எல்லாம் வந்து எப்பொழுதுமே நிலையான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புத்தாண்டு நாட்களில் நாங்கள் எங்களுடைய உறவுகளுடைய வீடுகளுக்கு செல்வோம், அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம், பகிர்ந்து உண்ணுவோம். பலர் வந்து இன்றைய நாட்களில் வந்து உண்மையிலேயே வந்து பசியில் இருப்பார்கள், அல்லது தங்களால் புதிய ஒரு ஆடையை எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி மனவருத்த இருப்பார்கள். இவ்வாறு பலர் பல சிந்தனைகளோடு இருப்பார்கள். நாங்கள் சந்தோஷமாகத்தான் எல்லோருமே புது வருடத்தில் இருப்பார்கள் என்று நினைத்துக் கொள்வது தவறான ஒரு விடயமாக இருக்கின்றது. அவ்வாறாக இருப்பவர்களுக்கு முடிந்த வரைக்குமே நாங்கள் உதவி செய்ய வேண்டும். உதவி செய்வதனூடாக அவர்களையும் இன்றைய நாட்களில் வந்து நாங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும். நாங்கள் அநேகமான இந்த பண்டிகை காலங்களிலே இந்த உணவு வீண்பிரியமாவதும் அநேகமாக இருக்கின்றது. என்று சொன்னால் அனைத்து உறவுகளுக்காகவும் சமைப்பார்கள், அல்லது வந்து அந்த நாட்களில் விசேடமாக சமைப்பார்கள். அவ்வாறான சாப்பாடுகள் வந்து மீதமாக இருக்கின்ற போது அவர்கள் வீசுகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது, குப்பை தொட்டியில் போடுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அவ்வாறாக இல்லாமல் இந்த விசேட நாட்களில் மற்றவர்களுக்கு உணவை கொடுத்து உண்ணுங்கள். மற்றவர்கள் பசியில் வாடுகிறவர்களுக்கு உணவை கொடுங்கள். தேவையானவர்களுக்கு மீதமாக நாங்கள் அவற்றை கொடுக்காமல் தேவை இருப்பவர்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்றைய நாள் அநேகருக்கு வந்து ஒரு விடுமுறை நாளாக இருக்கும். ஆகவே கோயில்களில் சென்று தரிசியுங்கள், பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள். இவையெல்லாம் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை முன்னேற்றக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்கும். கோயிலுக்கு சென்று தரிசியுங்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த பண்டிகை காலங்களில் வந்து பல விடயங்களை நீங்கள் உங்களுடைய பாரம்பரியமாக நீங்கள் பேணுகின்ற விடயங்களை சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த புதுவருட பிறப்பு என்று சொன்னால் என்ன, அது எவ்வாறு கொண்டாடப்படுகின்றது, இந்த மரத்து நீர் ஏன் வைக்கிறார்கள், அது மாத்திரமல்லாமல் ஒரு காலையில் எழுந்திருந்து இந்த புதுவருட பிறப்பில் வந்து செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன என்பது குறித்து வந்து சிறார்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். என்று சொன்னால் அவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளர்ந்து கொண்டு செல்கின்ற போது அவர்களும் மற்றவர்களை வழிநடத்த வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த பண்டிகை நாட்களை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவது மாத்திரமல்லாமல் எங்களுடைய ஆரோக்கியத்தையும் பேண வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது, இல்லையா? நிச்சயமாக. அதே போல பண்டிகை என்று வந்தாலே கொண்டாட்டங்களாகத்தான் இருக்க போகுது. அப்போ இன்றைய தினத்திலே வந்து மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சுகாதார திணைக்களம் கூட எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினத்திலே இந்த வெடிபொருட்கள் பட்டாசுகளை கொளுத்து விளையாடக்கூடிய சிறுவர்கள் மிக அவதானத்துடன் இருந்து கொள்ளுங்கள். அவற்றை கொளுத்தும் பொழுது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழலை மாசுபடுத்தாமலும், சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை காயப்படுத்தாமலும், ஏனைய விலங்குகளை காயப்படுத்தாமலும் உங்களுடைய கொண்டாட்டங்களை கொண்டாடி செல்லுங்கள் என்று கூறுகிறார்கள். எனவே இந்த பூமி என்பது மனிதர்கள் வாழ்வதற்கு மாத்திரம் என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த பூமியிலே பலதரப்பட்ட உயிரினங்கள் இருக்கிறது, பேச முடியாத பல உயிரினங்கள் மனிதர்களை தாண்டி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது மரங்கள், செடிகள், கொடிகள் என்று பலவும் இருக்கிறது. சூழல், இந்த இயற்கை இருக்கிறது, பஞ்சபூதங்களால். அப்ப எதையுமே காயப்படுத்தாமல் எங்களுடைய கொண்டாட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் கூறுவோம். சூழலை காயப்படுத்தக்கூடாது, இங்க இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகளை காயப்படுத்தக்கூடாது, மரம், செடி, கொடிகளை காயப்படுத்தக்கூடாது. சூழல் இருக்கக்கூடிய மனிதர்கள், குறிப்பாக வயோதிபர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் எல்லாம் தடுக்கிடும் அளவுக்கு இந்த வெடிகளை கொளுத்தி போடாதீர்கள் என்பதைத்தான் நாங்களும் கூறக்கூடியார்கள். எங்களுடைய கொண்டாட்டம் என்பது கடுகளவேனும் மற்றவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதிலே நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையுமே கூறிக்கொள்கிறோம். அதை தான் இன்றைய நாளை கொண்டாடுவோம், உறவுகளோடு கொண்டாடுவோம், உறவுகளுடைய வீடுகளுக்கு செல்லும். இன்றைக்கு ஒரு நாள் இந்த போன்களுக்கு எல்லாத்துக்கும் வச்சுட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போத்தா இந்த எப்படியும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லா இடத்துலையுமே ஹாப்பி நியூ இயர், புதுவருட வாழ்த்து, புத்தாண்டு வாழ்த்துன்னு தான் இருக்கு. அவர் எல்லாத்தையும் இன்றைக்கு நிறுத்தி வைத்து விட்டு இன்றைக்கு நேரடியாக செல்லக்கூடிய உறவுகளோடு நேரடியாக சென்று எங்களுடைய அன்புகளை பரிமாறிக்கொள்வோம். உறவினர் வீட்டிற்கு செல்வோம், வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களோடு பேசுவோம், அல்லது தாத்தா பாட்டியினுடைய வீடுகளுக்கு சென்று இன்றைய நாளை அவர்கள் முதுமையிலே தனிமை என்பது கொடுமை, அவர்களோடு இந்த நாளை நாங்கள் செலவழித்துக் கொள்வோம். இனிப்பு பண்டங்கள், பலகாரங்களை பரிமாற்றிக் கொள்வோம். நாங்கள் ஏற்கனவே கூறியது போல புத்தாண்டு எங்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தாலும் பலருக்கு திண்டாட்டமாக இருக்கிறது. பலருக்கு புத்தாண்டு ஏன் வருகிறது என்று கூட கேள்வியாக இருக்கிறது. பலருக்கு கொண்டாட்டங்கள் வந்தாலே பயமாக இருக்கிறது. பலருக்கு பிள்ளைகள் அதை வாங்கி தருவார்கள், இதை கேட்பார்கள், பிள்ளைகள் அது கேட்பார்கள், இது கேட்பார்கள், குற்ற உணர்ச்சியிலேயே பல பெற்றோர்கள் இருப்பார்கள். அப்படியான ஏழை எளியவர்களோடு ஆச்சும் நாங்கள் இன்றைய நாளை கொண்டாடுவோம். முடிந்த அளவு பலருக்கும் தான தர்மங்களை செய்வோம். இன்றைக்கு ஆலயங்களுக்கு செல்வதை விட யாராவது ஒரு ஏழைக்கு உதவுவதன் மூலம், அவர்கள் மூலம் நாங்கள் இறைவனை இலகுவாக
கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான விடயங்களில் நாங்கள் அதிக கவனம் செலுத்திக் கொள்வோம் என்பதை தான் கூறுகிறோம். அதே போல இன்றைய தினத்திலே இந்த வீதி விபத்துகள் இந்த பண்டிகை காலங்களிலே அதிகரித்திருக்கும். குறிப்பாக சந்தோஷத்தில் எல்லாருமே மது வருந்தி விட்டு செலுத்தக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். எனவே இன்றைய தினத்திலே வீதி விபத்துகளில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். என்னதான் நீங்கள் கவனமாக சென்றாலும் எமன் எரும மாற்று எதிர வந்து ஒன்றுமே செய்யலாம் இருக்கும். நாங்கள் அளவாக எங்களை அவதானத்துடன் வீதிகளில் சென்றாலும் எதிரே செய்யக்கூடிய சிறு தவறுகள் எங்களையும் விபத்துக்குள்ளாகக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றைய நாளிலே வெளியிலே அதிகமாக செல்வதை தவிர்த்துக் கொள்ளும். இந்த வாகனங்களில் பயன்படுத்துவதை அளவோடு செல்வோம். அதே போல எங்களுடைய உறவுகளோடு நேரடியாக இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒதுக்கி வைத்து விட்டு நேரடியாக வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் ஃபேமிலி குரூப்பை வச்சு அதில் வாட்ஸ்அப் குரூப்புற விசஸ் போட்டு இருக்காம அப்பா அம்மாட்ட நேர சொல்லுவோம். அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும். சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது சூழல் இருக்கக்கூடியவர்களோடு சந்தோஷமாக இருப்போம். இந்த நாளை சமூக வலைத்தளங்கள் இந்த சமூக நிகழ்நிலை உலகத்திலிருந்து ஒதுங்கி நிஜ நிலைக்கு இன்றைக்கு ஒரு நாளாவது வந்து வாழ்ந்து பார்ப்போம் என்பதையும் இன்றைக்கு நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. நிச்சயமாக கரிகரன் கூறியது போல வந்து மனம் விட்டு பேசுங்கள், பிள்ளைகள் பெற்றோருடன் பேசுங்கள், உறவுகளுடன் பேசுங்கள். அப்பொழுதுதான் எங்களுடைய மனதில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு பல தீர்வுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் பல தீர்மானங்களை எடுங்கள். இன்றைய இந்த புது வருடத்திலே வந்து என்னென்ன விடயங்களை நீங்கள் ஆரம்பிக்க போகின்றீர்கள் என்று சொல்லி சிந்தியுங்கள். புதிய வருடத்தில் வந்து புதிய புதிய விடயங்களை ஆரம்பியுங்கள். உங்களுடைய அடுத்தடுத்த கட்டங்களை நீங்கள் நோக்கி நகருங்கள். எதை குறித்தும் வந்து சிந்தித்துக் கொண்டிருக்க தேவையில்லை. பிரச்சனைகளை குறித்து யோசித்துக் கொண்டு எந்தவித பயனும் இல்லாமல் இருக்கின்றது. பிரச்சனையை வந்து நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கும். அதனை நெருக்கமாக வைத்து பார்க்கின்ற போது அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போதுதான் அது பெரிய விடயமாக இருக்கும். அது இருக்கட்டும் என்று சொல்லி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் செல்கின்ற போது அந்த பிரச்சனை தானாகவே விலகிவிடக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாட்களையும் வந்து சந்தோஷமான நாட்களாக கடக்க வேண்டும். இன்று போல வந்து எப்பொழுதுமே வந்து இந்த புது வருடம் உங்களுக்கு சந்தோஷமாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு விருப்பமாகவும் இருக்கின்றது. பல விடயங்களை வந்து உங்களுடைய சிறார்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய உறவுகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். உங்களுடைய அலுவலகத்திலாக இருக்கட்டும் அல்லது வந்து நாங்கள் செல்லுகின்ற ஒவ்வொரு இடங்களிலாக இருக்கட்டும், நாங்கள் காணுகின்ற போது மகிழ்ச்சியோடு மற்றவர்களை வரவேற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் சில பேரை பார்க்கின்ற போது இந்த புது வருட தினத்தில் வந்து ஒருவரை பார்க்கின்ற போது வாழ்த்துக்களை கூட பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவ்வாறாக இருக்காமல் சந்தோஷமாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் போல ஒவ்வொரு நாளுமே வந்து உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக அமைய வேண்டும். நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானங்களும் வந்து நிலையான தீர்மானங்களாக அடுத்த வருடத்தில் வந்து நீங்கள் அதற்குரிய ஒரு விடயங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற்று செல்ல போகிறோம். இன்றைய நாளிலும் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு எங்களுக்கு தொழில்நுட்பத்தை வழங்கிய தொழில்நுட்பவியலாளருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற்று செல்லும் நாங்கள் என்று அன்புடன் கலின் ஸ்டார் ஜெயக்குமார் மற்றும் நான் உங்கள் அன்பின் கரிகரன். நன்றி.